அன்பர் பெருமக்களே, இந்த ராசராசருடைய அருமையான தொண்டு, நாமெல்லாம் தமிழராக இருக்கக்கூடிய நாம் அவரை நினைந்து ஒரு இருமாப்பு கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு அந்த இருமாப்பே இல்லாமல் கிடக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்ன செய்தார் என்பதை நினைந்து பார்க்க நேரம் இல்லாமல் இருப்பதுனால. வேற ஒன்றும் இல்லை, நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா நாம் நினச்சி பார்ப்போம். ரொம்பவும் பிஸியாக இருப்பதுனால அவரெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு உலகமும், நீங்கள் உலக நாடுகள், இங்கே இருக்கிற பல பேர், நிறைய பேர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. தொழில் ரீதியாகவும் இன்ப சுற்றுலாவாகவும் பலவாறு சென்றிருப்பீர்கள். அதில் இங்கிலாந்து நாட்டை தவிர நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சான்றாக அவங்க காட்டுகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அல்லது 150 ஆண்டுகளுக்கு உட்பட்ட இடத்த தான் காட்டுவாங்க. இந்த இடம் மெமோரியல் அப்படின்னு காட்டுவாங்க. எவ்வளோ இயர் அப்படின்னு கேளுங்க. இது அவன் சொல்லும் போதே நீங்கள் அதை கவனித்து பார்க்கணும். 100 இயர்ஸ் அப்படிமா. 100 வருஷங்கிறத போய் அவன் 100 இயர்ஸ் அப்படிமா. நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கூட நிறுத்துங்க, 1100 வருஷம் ஆச்சு. இதை இருமாப்போடு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு யாருக்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்குதுங்க. 1000 ஆண்டு கடந்த வரலாற்று பழமையை கொண்டு ஒரு புராதான சின்னமாக வச்சிருக்கிற நாம அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம். 100 இயர்ஸ் அப்படின்னு நம்ம பெருமை கொண்டுட்டு இருக்கிறான். நினைச்சு பாருங்க, நாம் எங்க இருக்கிறோம், நாம் எப்படி மறந்து கிடக்கிறோம் என்று. ராசராசர் வெறும் மன்னர் மட்டுமல்ல, நில அளவைகளை உலகத்துக்கே முதல் அளந்து சொன்னவன் நம்முடைய மாமன்னன் ராசராசன். அது மட்டுமல்ல, குடவோல முறை, நாட்டிய கலைஞர்கள், ஓதுவா மூர்த்திகள் என்று அனைத்து துறையிலும், என்னென்ன துறை உண்டோ அத்துணை துறையிலும் தன்னுடைய சிறந்த ஆட்சியை கொடுத்து சோழருடைய ஆட்சியில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நிலைநாட்டி ஒரு 1000 ஆண்டு காலம் இந்த தமிழனுடைய பெருமை நிற்க வேண்டும் என்று கருதி ஒரு பெரும் கோயிலை அமைத்து கொடுத்து சென்றிருக்கிறாரே. நாம் என்னைக்காவது நினைத்து பார்த்திருப்போமா? சிந்திச்சு பாருங்க. இன்றும் கூட வெளிநாட்டிலே இருப்பவர்கள் வந்து நின்று அந்த கோயிலை காணும்போது திகைத்து போய் நிற்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு எத்தனை கிரேன் இருக்கிறது, ஒரு 100-200 டயருடைய நமக்கு டாரஸ் வண்டி இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு இருக்கும் கிரேன் இருக்குது. அந்த கோயில் எங்கிருந்து கல் கொண்டு வந்திருப்பார், எப்படி கொண்டு வந்திருப்பார், எந்த முறையில் அமைத்திருப்பார்? அவ்வளவு உயரம் இந்த கல்லை மேலே கொண்டு போகணும்னா சாரம் அமைத்து கொண்டு போயிருப்பாரா, இல்லை சுற்றி மண்ணை போட்டு மேலே ஏற்றினாரா? இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத ரகசியமாகவே கிடக்கிறது. ஒரு சாரல் அந்த கோயிலை சுற்றி மண்ணை அமைத்து அப்படியே வட்டமாக மலை ஏறுவது போல மேலே ஏறி கொண்டு போய் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு அறிஞர்கள் கருதுகிறாங்க. இன்னொரு வகையான அறிஞர்கள் கருதும் போது ஏறத்தாழ 7-8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, சாரப்பள்ளம் என்றே அந்த ஊருக்கு பெயர். இங்கிருந்து தான் அந்த ஊருக்கு கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய கல்லுக்கு அங்கே தான் தொடக்க இடமா, சாரம் அமைத்த இடம் என்பதனால சாரப்பள்ளம் என்று சொல்லுகிற பெயர் இன்னைக்கு அந்த பெயர் பெற்று இருப்பதை பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை 1000 ஆண்டு காலம் கடந்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய வண்ணமாக அந்த மாபெரும் கோயிலில் யாரெல்லாம் நாட்டியம் ஆடினார்கள், யாரெல்லாம் தொண்டு செய்தார்கள், யாரெல்லாம் பொருள் கொடுத்தார்கள், அத்துணை பெயரையும் அந்த கோயிலுக்குள் கல்வெட்டாக பதித்து வைத்திருக்கிறார் மாமன்னர். நீங்க எண்ணி பார்க்க முடியாத ஒரு சிறப்பு தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கிறது. அந்த எந்தெந்த வகையில் தொண்டு செய்தார்களோ, ஒரு நம்ம சொல்லக்கூடிய பழைய காலத்து சொல்வது, ஒரு அணா கொடுத்தா கூட அந்த அணா அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பெரிய சிறப்புகளை எல்லாம் மன்னர் செய்திருக்கிறார் என்பது அவருடைய வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது நாம் காணுகிறோம். நம்முடைய இந்த இல்லத்தினுடைய அண்ணா அவர்கள் ராசராசன்பால் கொண்ட அன்பின் காரணமாக அவருடைய திருமேனி வைத்து அவருடைய நிறுவனத்தில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா ராசராசன் தான் இருப்பார் முதல்ல. ஏன்னா அவர் நம்ம நன்றி பெருக்க வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நாம் படிக்கிற திருமுறைகள் எல்லாம் நமக்கு இன்று கிடைத்திருப்பதற்கு முதன்மையானவர் ராசராசர். அவர் இல்லைன்னா அந்த திருமுறைகளாம் நம்ம கையில் கிடைச்சிருக்காது. பத்திரமா திலையில பூட்டி வச்சு அப்பவே கரையான் அரிச்சு போச்சு. அப்புறம் இன்னைக்கெல்லாம் நம்ம 1000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை கரைச்சி போயிருக்குமோ தெரியல. அப்படி நம்ம கையில் கொடுத்தது மட்டும் 18,000 பாட்டு கிடைச்சிருக்குது. நல்லா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாவுக்கரசருடைய தேவாரம் 49,000 பாட்டு.
கிடைச்சது வெறும் 3000 பாட்டு. திருநாவுக்கரசருடைய தேவாரம் 16,000 பாட்டு, கிடைச்சது 4,000 பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாட்டு 38,000 பாட்டு. 3 பேர் தேவாரத்தை கூட்டிங்கன்னா 1 லட்சத்தை தாண்டிருச்சு. 49 ஒரு 16 இன்னொரு 38 எல்லாம் கூட்டினீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டி அந்த பக்கம் நிற்கிது. இத்தனை பாட்டு தேவார பாட்டு மட்டும். இன்னைக்கு மொத்தமே 12 திருமுறை சேர்ந்து 18,000 பாட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை பாட்டை இழந்திருக்கிறோன்னு நினச்சி பாருங்க. அதுவும் அவருடைய திருவுள்ளம் பற்றலைன்னா இன்னைக்கு இந்த தேவாரம் இல்லை. எனவே எல்லோருக்கும் தமிழனாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் ராசராசரை நன்றியோடு நினைக்கக்கூடிய கடப்பாடு உடையவர்கள். அப்படி தமிழர் என்ற முறையில் நினைக்கலினா கூட சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தேவாரம் பாடுகிற ஒவ்வொருவரும் ராசராசனை நினையாது இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி மறந்துட்டோம்னா என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றார் போல நாமெல்லாம் அந்த நன்றி கடப்பாட்டை மறந்தவராகி விடுவோம். அந்த வகையில் நம்முடைய ஐயா அவர்கள் அந்த நன்றி பெருக்கோடு ராசராசன் திருமேனி அமைத்து வழிபாடுகள் நாளும் அதற்கு வழிபாடு மலரிட்டு அமுதூட்டி கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும். ராசராசன் நம்முடையவர் என்கிற உணர்வு நமக்கு மேலோங்கி நிற்கணும். இந்த இடத்துல ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்த இடம் பட்டீச்சரத்துக்கு அருகில உடையாளூர் என்ற ஒரு சிறிய கிராமமாக இன்று இருக்கிறது. அன்னைக்கு அது பெரும் சாம்ராஜ்யம். பழையாறை, அதுதான் சோழருடைய தலைநகர்ல ஒன்றாக இருந்த காலம். ராசராசன் தன் நிறைவு காலத்துல அங்குதான் வாழ்ந்ததாக பதிவுகள் இருக்கின்றன. அந்த அவர் திருவடி அடைந்த நிலையில் அந்த சமாதி மிகவும் வருந்தத்துக்கு உரிய வண்ணமாக இன்றைய சூழல் இருக்கிறது. எனவே நீங்கள்லாம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாம் வாழ்கிற காலத்தில் அந்த சமாதியானது நல்ல பொலிவு உடைய இடமாக பெற வேண்டும். அது ஒரு பள்ளிப்படை கோயிலாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது திரு தசாங்கத்தை நாம் விண்ணப்பம் செய்யக்கூடிய இந்த இனிய தருணத்தில் நம்முடைய வழிபாட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களுடைய மணிவாசகர் அருட்பணி மன்றத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழ் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். ஐயாவுடைய திருவடிகளை இந்த இல்லத்தை சார்ந்த பெருமக்கள் சார்பாகவும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருடைய சார்பாகவும் ஐயா அவர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வரவேற்கின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. ஐயா அவர்கள் இங்கு எழுந்தருளிய பிறகு பாராயணம் தொடரும்.